வெல்கம் டு வெற்றி தமிழ் நீட் அகாடமி. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீட் எக்ஸாம் நாளைக்கு எழுத போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் ஹால் டிக்கெட்டில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ரிப்பீட்டடாக வந்து டவுட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் ஹால் டிக்கெட் வந்து மறுபடியும் டவுன்லோட் பண்ணணுமா? நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி அதில் ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன், பட் ரீடவுன்லோட் பண்ணணுமா? அதே மாதிரி என் ஃபோட்டோவில் கூட ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் டவுன்லோட் பண்ணணுமா? இந்த மாதிரி நேற்று ஒரு வீடியோ போட்டது அதில் கமெண்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே வந்து என்கிட்ட வந்து ஒரு மெசேஜ், நீங்கள் அட்மிட் கார்டை மறுபடியும் ஒரு டைம் டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா தரப்பில் ஒரு குறிப்பிட்ட சென்டர் போட்டிருந்தாங்க. அந்த சென்டரை வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா சைடில் மறுபடியும் மாற்றிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டை ஆல் ஓவர் இந்தியாவை மறுபடியும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க, எக்ஸாம் சென்டர் மாறலான்ட்டு. பட் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் எந்த ஒரு சென்டருமே மாறலை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தேர்ஸ்டேக்கு அப்புறம் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த 3 நாள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவை கிடையாது. பட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தேர்ஸ்டேக்கு முன்னாடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் சார், அதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா, டுடே இன்றைக்கி என்ன சண்டேவா, சாட்டர்டே, சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னொரு டைம் டவுன்லோட் பண்ணி அதே ஹால் டிக்கெட்டில் அதே சென்டர் தான் இருக்கான்னு ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க போதும். ஒரே ஒரு டைம் இன்றைக்கி டவுன்லோட் பண்ணி பாருங்கள், மற்றபடி எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஒரு டைம் டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களோட டீட்டெயில் எல்லாம் அப்படியே தான் இருக்கா பழைய அட்மிட் கார்டுனா, விச் மீன்ஸ் நீங்கள் இந்த தேர்ஸ்டேக்கு முன்னாடி ஒரு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிங்களா, அந்த ஹால் டிக்கெட்டில் கூடிய டேட்டா தான் இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க, போதுமானது. வேறு எந்த ஒரு பேனிக்கும் வேணாக்கன்னா போதுமாப்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்டில் பண்ணக்கூடிய மிஸ்டேக் அண்ட் ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஷார்ட்டாக ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் என்னென்ன நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே எல்லா டேட்லையும் கரெக்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், டைமிங்னு பார்த்துக்கங்க, 1:30க்கு முன்னாடி நீங்கள் போய் ஆகணும். அதனால் அதில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. கரெக்டான வென்யூ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கங்க, எந்த வென்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு பார்த்துக்கங்க. கெரண்ட் சஜஷன் 12 மணிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமெல்லாம் ரீச் பண்ணிடுங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவை இப்போயே அட்டாச் பண்ணிக்கலாம், இப்போயே அட்டாச் பண்ணிவிடுங்க, கம்மு போட்டு ஒட்டிக்கங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இது இப்போயே நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெளிவாக சொல்லிட்டு இது வச்சுக்கோங்க. அண்ட் எக்கானுக்கு வந்து கேண்டிடேட் சிக்னேச்சர் போட்டுறாதீங்க. இது வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் டீச்சருக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கையெழுத்து போடணும், இன்சுலேட்டர் முன்னாடி தான். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே அட்டாச் பண்ணிக்கலாம். எது வந்து போஸ்ட் கார்டு சைஸை இப்போயே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சைன், அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர் சைன். அது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போட்டுக்கலாம். இங்கெல்லாம் எந்த ஒரு கையெழுத்து நீங்கள் போட வேணாம், இது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ இருக்கே சார், ஒரே ஒரு நிமிஷத்தில் நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், என்னென்ன நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து அப்படி டக்குன்னு போயிடலாம். ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே போயிடுங்க, அதாவது 1:30 மணிக்கு உள்ளே போயிருங்க அப்படிங்கிறது. 1:30 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேன், கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போன ஸ்டூடெண்ட் வெளியே வர மாட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு டைம் வந்து ஹம்பிளாக அவங்க சைட்லேருந்து சொல்லிடுறாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் எக்ஸாம் ஹால்குள்ளே உட்காந்திங்க அப்படின்னா தேவையில்லாமல் அந்த ஹால் விட்டு பக்கத்துக்கு ஹால் இந்த மாதிரிலாம் போகக்கூடாது. அவங்க சொல்கிற இடத்துல சொல்கிற பிளேஸில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸையும் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த அட்மிட் கார்டில் கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் படித்து பாருங்கிறாங்க. அது உங்களுக்கு டைம் இருக்காது, அதனால தான் உங்களுக்கு நான் படித்து காட்டிகிட்டு இருக்கேன். அண்ட் வந்து எந்தெந்த இடத்துல வந்து கையெழுத்து போடணுமோ அந்த இடத்துல கையெழுத்து போடுங்க. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ எங்கே அட்டாச் பண்ணுவாங்க, போஸ்ட் கார்டு சைஸை அட்டாச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கூடிய ரூல்ஸை படிச்சிங்கன்னு சொல்கிறாங்க. அது தேவையில்லைன்னா அதுதான் நான் உங்களுக்கு ஓரளவு சொல்லிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் படித்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். நான் சொல்கிற வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் பிலீவ் பண்ணி படிங்கம்மா, போதுமானது. அண்ட் எக்ஸாம் சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான டைமுக்கு போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. அண்ட் நீங்கள் ஏதோ ஒரு ரிலீஜன் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எர்லியராகவே போய் செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ராப்பரான ஐடி கார்டு கொண்டு போங்க, ஆதார் கார்டோ இல்லை உங்களோட ஓட்டர் ஐடியோ வாட் எவர் இட் இஸ் ப்ராப்பராக கொண்டு போங்க. அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன கையில் கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறேன். மொத்தம் 4 திங்ஸ் தான் நீங்கள் கொண்டே போகணும், எக்ஸ்ட்ரா இல்லை 4 திங்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃபாக லைக் ஆதார் கார்டு, அடுத்து வந்து 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இதில் ஒட்டினது போக நல்லா பாருங்கள், இந்த ஹால் டிக்கெட்டில் ஒட்டிட்டீங்க, இது போக 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். பட் கையில் கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஹால் டிக்கெட்டு, அட்மிட் கார்டு, 2 எக்ஸ்ட்ரா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு வாட்டர் பாட்டில், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. இதில் நீங்கள் ஒட்டிக்கிட்டா போதும், எக்ஸ்ட்ராலாம் கொண்டு போக தேவையில்லை, இது மட்டும் கொண்டு போனால் போதும். பிடபிள்யூங்கிற பட்சத்தில் அதுக்கான சர்டிஃபிகேட் கொண்டு போங்க, உங்களுக்கு ஸ்க்ரப் அலோவ் பண்ணுவாங்க, உங்களுக்கான டைம் இருக்குது. அண்ட் வந்து ப்ராப்பராக தம்பு வைங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறப்போ வச்சு கரகரன்னு வச்சு அழுத்திடாதீங்க, ப்ராப்பராக கொண்டு போங்க. அண்ட் மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ப்ராப்பரான ஐடி கார்டு இருக்கோ அதை ப்ராப்பராக கொண்டு போங்க, அதோட ஒரிஜினல் கொண்டு போங்க, ஜெராக்ஸ் கொண்டு போகாதீங்க. ஆல்ரெடி போன மீட்டிங் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே தான், எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, ஒரே வேர்டில் சொல்லணும்னா. அண்ட் ஸ்க்ரப் அலோவ் பண்ணுவாங்க, ஸ்க்ரப் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும் ஃபார் பிடபிள்யூ
DW ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எந்த வகையான கேஜெட்ஸ், வாட்ச்சு, பெல்ட்டு, ஷூஸ் இதெல்லாம் அலோடு கிடையாது. போன எக்ஸாம் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே தான் இது பண்ண போகிறீங்க. அண்ட் எந்த ஒரு திங்ஸையும் உள்ளே வச்சுக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை, அதனால் நீங்கள் வெளியே கொடுத்துட்டு வந்துடணும் பேரண்ட்ஸ் கிட்ட. அந்த மாதிரி நீங்கள் போகிறப்ப டெஸ்ட் புக்கில் எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கு உங்களுக்கு அலோடு இருக்குது. மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் வந்து கொஷின் பேப்பரில் ரஃப் ஒர்க் இருக்கும், அந்த இடத்துல மட்டும் தான் பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. பட் நீங்கள் கொஷின் பேப்பர் சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் OMRோட ஒரிஜினல் காப்பீஸ்லாம் கொடுத்து தான் வரணும், அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. உங்களுக்கு எக்ஸாம்லேருந்து என்ன எடுத்துகிட்டு வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தா கொஷின் புக்கில் எடுத்துகிட்டு வரலாம், அதுக்கு உங்களுக்கு அலோடு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் கடைசி 1 மணி நேரமும் 1 மணி நேரமும் விட மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நடுவில் கூடிய 1 மணி நேரத்தை நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான பிரேக்ஸ்க்கும் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. 1 மணி நேரமோ லாஸ்ட் 1 மணி நேரமோ எந்த வகையான தவறும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் ஆள் மாட்டம் பண்ணுறது இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு மாதிரி சின்ன வார்னிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் AI பேஸ்டு செக்கிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கும் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹியூமன்ஸ் மட்டும் இல்லை, AI அனலைஸ் பண்ணணும். இவ்வளோ தான் ஹால் டிக்கெட்டுக்கு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா யார் டவுன்லோடு பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி எல்லோரும் வந்துட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துங்க. எல்லோருமே ஆல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னது சாட்டர்டே, இந்த சாட்டர்டே ஒரு டைம் டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கையில் கூடிய ஹால் டிக்கெட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஹால் டிக்கெட்டும் ஒன்றே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எவ்வளோ சேஞ்ச் இருந்துச்சோ ஒன்றே ஒரு பிரிண்ட் பண்ணுங்கள், ஒன்றே வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஒர்க்கு வேகமாக பண்ணி முடிச்சிடலாம். பயப்பட வேணாம், பேனிக் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோட எண்டில் ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மட்டும் சொல்லிடுறேன். நல்லபடியாக பண்ணுங்கள், பேனிக் இல்லாமல் எக்ஸாம் எழுதுங்கம்மா. ஆல் த வெரி பெஸ்ட். இது நான் சொல்லிட்டேன். பட் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் அந்தளவுக்கு சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னா மட்டும் நம்ம வர 23ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோமா, அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா. இதில் நிறைய ஃப்ரீ பேட்சும் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லா டீட்டெயிலும் எக்ஸாம் முடிச்சுட்டு கால் பண்ணுங்கள். நீங்கள் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு எக்ஸாம் எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு நீங்கள் இந்த நம்பர் சேவ் பண்ணிங்க, ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரிலாக்ஸ்டாக அதை பற்றி நம்ம பேசலாம். பட் இப்போதைக்கு எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் மை லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கான்ஃபிடண்ட்டாக இருங்க மை டியர் பேரண்ட்ஸ். அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. இதே மாதிரி இன்னொரு வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லபடியாக பண்ணுங்கள். தேங்க்யூமா.